என்ன அவ்வளோ நேரம்? உள்ள கொஞ்சம் வேலை அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி. என்னடா என் முன்னாடி பத்தி ஏன்டா தப்பா பேசுற? இல்லடா மாப்பிள்ள, வெளியே தெரிஞ்சு அசிங்கமா இருந்தான்டா நான் ஒன் டைம் சொன்னேன். என்னடா ஏன்டா சொல்ற? நீ என்னாச்சு? யாரும் பார்க்கல, போயிட்டியா? யாரும் பார்க்கல, சேஃப் தான், வந்துட்டேன். இந்த போட்டோல இருக்கவனை பாத்திருக்கியா? இல்லைண்ணே, தெரியாது. என் தங்கச்சி லவ் பண்ணுன்னு சொல்லி ஏமாத்திட்டான். இப்போ வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கான். அந்த பொண்ணு உன் ஏரியான்னு கேள்விப்பட்டேன். யாருன்னு? யாருலாம் தெரியல. இவதான். தெரியாதுண்ணே. உனக்கு தெரிஞ்சாலும் தெரியனாலும் இவன் 2 நாள் உயிரோட இருக்க மாட்டான். அவ்வளோ எதுக்கு நீ கொள்றீங்க? அப்புறம் என் தங்கச்சி வாக்கு சும்மா விட சொல்றியா? அப்படி பார்த்தா அவனும் தானே. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அவன் என்ன பொண்டாட்டியா? எனக்கு அவன் கூட இருக்கவே பிடிக்கல. சீ, ப்ளீஸ்ண்ணே என் வாழ்க்கை கெடுத்துடாதே. நீ வெளியே தெரிஞ்சு ரொம்ப அசிங்கமா போயிடுனே. ப்ளீஸ்ண்ணே, அவளை நான் பாத்துக்கிறேனே. எனக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணு, நாளைக்கு நைட் எங்கேயாவது போயிடலாம். சரி ஒன்று பண்ணு. அவன் பொண்டாட்டி நான் எதுவும் பண்ணல, ஆனா நீ அவனை கொண்டுரு. அது எப்படிண்ணே? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வெயிட் பண்ணுவேன். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அப்போ உன் பொண்டாட்டியை மறந்துடு. எனக்குலாம் வரப்போற ஹஸ்பண்ட் எப்படிலாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுற? என் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்றனால தான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஏதோ பிரச்சனை போல பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃபா? ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டேன்? நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னால் அபார்ஷன்லாம் பண்ண முடியாது. நம்ம உடனே மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். சாரிடி, நான் வேணும்னு பண்ணல, உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல. லவ் பண்ற பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தின பார்த்தாம என்னையும் ஏமாத்த பாக்குறியா? உனக்கு எப்படி உன் லைஃப் செட் ஆகல, அதே மாதிரி தான் எனக்கும் என் லைஃப் செட் ஆகல. போதும்பா சாமி, நீ இனிமேல் கூப்பிடாத. சார், அப்படி இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். டேய், வீட்டுக்கு வெளில தான் இருக்கான். நீ எங்க இருக்க? அவன் எப்படியா நான் கொண்டுறேனே. பாடியை மட்டும் எடுத்துட்டு போயிருங்கண்ணே. அவன் மட்டும் இப்ப சாகல, நாளைக்கு உன் பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டா. இல்லண்ணே, நான் எப்படியாவது கொண்டுறேனே. நான் அப்படியே கொண்டு நல்லா தாடி இந்த அவனுக்கு எதிரி குறை வச்ச. நீ கேட்டதெல்லாம் நான் பண்ணேன்லடி. அப்புறம் ஏடி இடி பண்ண? லாஸ்ட்டாக ஒன் டைம் மட்டும் உன்னை பார்க்கணும். திரும்பி போயிடு ப்ளீஸ், எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கல. கொஞ்சம் பார்த்துனே, மிஸ் ஆகிற போது. தம்பி, இதை பார்த்தேல, நேற்று கூட ஒருத்தனை முடிச்சுட்டு தான் வரேன். பாவனே அவன் என் ஃப்ரெண்டு. எனக்கு புரியுதுடா. அந்த பையன் வர டைமிங்லாம் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் தானே. தினமும் 9 மணிக்கு அவளை பார்க்க வந்துருவானே. இவ்வளோ நாள் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தை தேடிட்டு இருந்தேன். உன் கையாலே செத்துட்டேன்.